ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஹைட் ஆன்லைன் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இந்த மேட்ச்சில் இருக்கவங்க எல்லாருமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஐயோ, பாட்டு வரப்போகுது எனக்கு. என்கே கேம் இங்கே நின்று இருக்காரு, ஆடா வந்து ஓடிடலாம். என்னடா ஹேக்கை காணோன்னு கேட்பீங்க. அந்த பன்னி பவர் ஹேக்கு அது என்ன ஆச்சுன்னா, அந்த மோட் மெனு ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அதனால் வந்து நான் அந்த ஹேக்கடு வெர்ஷன்லாம் ஃபுல்லாகவே டெலிட் பண்ணிட்டு, ஸோ நம்ம வழக்கம் போல் நார்மலாக அப்போலாம் எப்படி விளாடுவோமோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா விளம்பரம் பார்த்து கொஞ்சம் பன்னி பவர்லாம் ஏற்றி இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 30 பன்னி பவர் பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். ஸோ பழைய மாதிரியே பார்த்திங்கன்னா திரும்ப ஆரம்பித்தாச்சு. ஏன்னா அந்த ஹேக் வந்து எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் சில பேர் வச்சுருப்பீங்க, அந்த ஹேக் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு மட்டும்தான் வர மாட்டேங்குதா இல்லை ஹேக்கே தூக்கிட்டானுங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. நம்ம ஸ்ப்ரைட்டு பாட்டலாம் மாதிரி இந்த தடவை நான் வந்து ஆட்டை காமிக்க போகிறேன். எப்பவுமே சும்மா பெரிய பொருளாக வாங்கினா டக்குன்னு செத்துடுறேன் மாட்டின்னு. இப்போ சின்ன பொருளை வந்து ஆட்டை காமிச்சினே இருக்க போகிறேன். ஹேங்கர்லாம் வந்து பெரிய இடம் தான், அதனால் பிரச்சனை இல்லை. அந்த கண்டெய்னர் ஆண்ட போய்ட்டனா போதும், நம்ம தான் என்னை கையிலேயே பிடிக்க முடியாது. அப்படியே சும்மா தாவிங்க கிடப்பேன். ஐயோ, கீழே வேண்டாம். ஓகே, பண்ணியாக மாறியாச்சு டக்குன்னு. ஏதோ தான் அமைக்க விட்டேன். அந்த பாக்ஸாக மாறிட்டு அப்படியே டக்குன்னு வந்து பண்ணியாக மாட்டேன். ஐயோ, கீழே தான், இங்கே தாங்க இருக்காரு ஏலியன் மண்டை. ஓகே, நம்ம இங்கே உக்காந்துக்கலாம். இதோ திரும்ப வராரு. வந்தாருன்னா அப்படியே கீழே போயிட வேண்டியது தான். மேலே ஏறினா நான் கீழே விழுந்துருவேன். இந்த இடம் இதுதான் பயங்கரமான இது. இங்கே 2-3 பேர் வந்தால் கூட ஈஸியாக வந்து இந்த இடத்துல ஆட்டம் காமிச்சுருக்கலாம். ஆனால் செத்துருவோம். ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஆட்டம் காமிச்சுனே இருக்கலாம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட்ஸுக்கு வரைக்கும் அதிகபட்சம் ஆட்டம் காமிக்கலாம். 2-3 பேர்லாம் இருந்தாங்க. கிரனேடு போடுறாரு. அப்படியே தப்பிச்சிட்டோம்ல யாருக்கிட்ட. ஐயோ, எங்கேருந்துங்க அடப்பா, பின்னாடி வந்துட்டாங்க. ஆடா மதிட்டு ஓடுருவான். பின்னாடி வந்ததே நான் பார்க்கல. முன்னாடி உக்காந்து சீனா போட்டுனுக்கிறேன் பார்த்துக்கின்னு. அங்கே ஓடுறதுனே தெரியல. வந்துட்டாரு. ஐயோ, அவ்வளோதான், நல்லா மாட்டினேன். திரும்பவும் அதே 3 பேர் என்ன முடிச்சு விட போகிறாங்க. எப்பா அடி, நான் எப்படியே ஆட்டை காமிச்சு வந்துட்டேன். என்னை பார்க்கல. நம்ம டீம் ஆள் பார்த்தீங்கன்னா யாரோ மாட்டிக்கினாங்க. MTF கேமிங் தலைவர் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கினேன். ஜாலி ஆகிட்டு திரும்ப ரீச் பண்ணிட்டார். என்னடா பைத்துக்காரனடா நீயே சொல்லிக்கிறேன்னு கேட்பீங்க. அதுதான் கிடையாது. என் டீம்லேயே வந்து MTF கேமிங்னு ஒருத்தர் இருக்கார். MTF மோட் மெனுவா, அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ மோட் மெனுவும் வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டுன்னு இருக்கீங்க. ஸோ என்கிட்ட இருக்க மோட் மெனு வந்து ஒர்க் ஆகலை. நீங்கள் ஏதாச்சும் மோட் மெனு வெறும் பண்ணி பவருக்காக மட்டும் வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது சேஃபாக இல்லையான்னு பார்த்து நானே பார்த்தீங்கன்னா டெலகிராமில் அதை தூக்கி போட்டுடுறேன். அப்படியே பேசுகிற கேப்பில் வழக்கம் போல் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஹண்டர்ஸ்க்கு விட்டு குத்தாச்சு. அவுட்லாம் ஆகலை. எவன்டாவன் அட பாவி, கிரனேட்டை பறக்க விட்றாங்களே. எல்லாம் அன்லிமிட்டடாக போலையே. அன்லிமிட்டட் வச்சுருந்தா அப்புறம் எதுக்கு கன்னுலாம் நார்மலாக வச்சுருக்கணும். சும்மானே பறக்க விட்றாங்க போல். விளம்பரம் பார்த்து பண்ணி பவர் ஏற்றி. ஐயோ போச்சு, ஸ்டார்டிங்கை மாட்டினேன். அவ்வளோதான், போடு. கிரனேடை பறக்க விட்டுனுக்குறாங்க நம்ம டீம் ஆள். ஆனால் ஆட்டை காமிச்ச ஆளை வந்து ஆளை காணோம். என்னங்க தலைவர் என்னையை சுட்டுன்னு இருக்காரு. கெத்தாக என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்துருக்காரு. ஒருவேளை நான் தான் அவரை மாதிரி போட்டோம் போல். அதான் சுட்டு பார்த்துன்னுக்கிறாரு. இந்த ரூம்குள்ளே யாரையும் காணோம். இந்த ரூம்குள்ளே ரூமுன்றாங்க, கண்டெய்னரு. எவனோ ஒருத்தன் மாட்டிக்கினான். இதை வந்துட்டம்பா தம்பி, எங்கேப்பா ஒன்றா ஆளை காணோம். அவ்வளோதான், போடு. சாவலை. அட்டா பாவி, கார் பொம்மையை முடிச்சு விடுங்கப்பா யாருனா வந்து. நம்ம தலைவர் தான் ஹரி. இதோ முடிச்சு விட்றோம் பாரு. இப்போ இந்த பக்கம் தான் ஓடினார். நாங்கள் காணோம். அதோ இருக்கார், கீழே வந்துட்டார். கரெக்டாக நாங்கள் எப்படி தான் வருவோம்னு பார்த்து, ஐயோ கிரனேட் வேஸ்ட் பண்ணிட்டேன். எப்படி வரும்னு பார்த்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே முன்னாடியே ஒரு ஸ்டெப் எடுத்து டக்குன்னு போயிடுறாரு. என்னை எப்படி ஆடாமத்தில் நம்ம டீமால் வரைக்கும் ஆடாமத்திட்டு ஓட்டார். அவ்வளோதான், போடு. கிரனேட்லாம் பறக்க விட்டு சொட்டு வீரருக்கு. அவ்வளோதான், வேறு லெவலு. ஒரு அடி எப்பா அடி. நெட்டு வராமல் முடிச்சு விட்டேன். அவர் எங்கேயோ ஓட்டுக்கிறாரு. நெட்டு வராமல் எனக்கு கிட்டே காமிச்சது. டக்குன்னு முடிச்சு விட்டேன். எப்படி இது பேர் தான் ஹேக்கர் கேம் பிளேன்றது. வேறு லெவலில் நெட்டு இல்லாமல் முடிச்சு விடுவேன். இன்னும் 1.5 நிமிஷம் இருக்குது நம்ம வின் பண்ணுறதுக்கு. என்ன ஆனாலும் சரி, நம்ம தான் வின் பண்ணி ஆகணும். போன ஆட்டமே வந்து சூப்பராக விட்டு கொடுத்துட்டேன். இந்த ஆட்டை கண்டிப்பாக வந்து வின் பண்ணணும். நம்ம தலைவருக்கு என்ன தான் வேணும்னு தெரியலையா. கெத்தாக எல்லாரையும் போய் சுடுவாருன்னு பார்த்தா என்ன கெத்தாக வந்து ஸ்கோப் போட்டு பார்த்துன்னுக்கிறாரு. கண்டிப்பாக என்ன தான் ஃபாலோ பண்ணி வருவாருன்னு நினைக்கிறேன். இதோ பார்த்தீங்களா வந்துட்டார். எப்படி நான் ஸ்பைடர் மேன் ஆச்சே. எப்படி பார்த்தீங்களா, அவரை கீழே விழ வச்சிட்டேன். ஸ்பைடர் மேன் மாதிரி தாவி கீழே பார்த்தீங்கன்னா தலைவரை விழ வச்சிட்டேன். டாப் வியூவில் நின்று இருக்கேன். அப்பயும் வந்து யாரையுமே ஆளை காணோம். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும். யூஆர் ஏ ப்ரோவா. அடடா, என்ன தான் சொல்கிறாரு போல். அடடா, கெத்தும் எஸ்ன்றாரு. என்னங்க ப்ரோ பிளேயர்லாம் சொல்கிறாங்க நம்மளை. அடடே, சரி, அது ஏதோ ஒரு உண்மையான விஷயந்தான். நான் வந்து ஒரு படா ப்ரோ பிளேயர் தான். எப்படி நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் இப்போ என்ன ஒரு சோகமான விஷயம்னா, அவுட் ஆக போகிறோம்.
அவுட் ஆக போகிறோன்னு தெரிஞ்சும் என்ன ப்ரோ பிளேயர்னு சொல்லி பாராட்டுறாங்க. ஒருவேளை அவுட் ஆகிறதுக்கு காரணமே நீ தான்டா, அதனால தானே நீ ப்ரோ பிளேயர்ன்றாங்களோ. போடு பெட்ரோல் கேன் மாடிச்சு என்கே கேமிங் அவ்வளோதான் காலி பண்ணிட்டேன். தலைவருக்கு நெட்டு வரல போல். இன்னும் 30 செகண்ட்ஸ் தான். இனிமேல் ரீஸ்பானும் பார்த்தீங்கன்னா ஆக முடியாது. டக்குன்னு ஒன்று முடிச்சுக்கணும். ஆனால் எங்கே இருக்காங்கன்னே தெரியல, அதுதான் ஒன்று. நானும் எல்லாத்துலேயும் ஓடி போய் தான் தேட இருக்கேன். எங்கே யாருமே ஆளை காணும். பாட்டு சவுண்டும் பார்த்தீங்கன்னா எதுவுமே கேட்கல. சைலண்ட்டாக தான் இருக்கு ரொம்ப நேரமாக. அடா பாவி, எல்லாம் என்ன ஃபாலோ பண்ணி வந்துருக்குறாங்களா? சூப்பர். தனித்தனியாக போய் தேடுறது பதில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க. இதோ மாட்டினார் போடு. முடிஞ்சது கதை. அவர் எங்கேயோ ஓட்டார், அவ்வளோதான். ப்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா வின்னு. எப்படியோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் சூப்பராக விட்டு கொடுத்துட்டேன். இதுக்கு பேர் தான் ப்ரோ பிளேயர்ன்றது. இதுதான் உண்மையான ப்ரோ பிளேயர். விட்டு கொடுத்து விளாடணும். எதுக்கு வின் பண்ணணும்? வின் பண்ண தெரிலனாலும் வேறு லெவலில் கதை ஒரு இடம்னுவீங்க, அதுதான் கிடையாது. சும்மா போனால் போதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ரவுண்ட் விட்டு கொடுத்தேன். இந்த ரவுண்ட்லாம் வந்து விட்டு கொடுக்க வாய்ப்பு இல்லை. டக்குன்னு நானே முடிச்சு விட்றேன் பாருங்க. இதில் முடிச்சு விட முடியாது. ஒரு 3 நிமிஷம் கம்முன்னு உக்காரணும். ஆனால் நான் முக்கியமாக அதுதான் பண்ணவே மாட்டேனே. எங்கன்னா ஓடினே இருப்பேன். இப்போ ஆனால் பண்ணியே தான் வந்திருக்கேன். அதுவும் இந்த கண்டெய்னருக்குள்ளே யாரும் வர விட மாட்டாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் இப்போ எட்டி பார்த்துட்டு போனார் என்னன்னு தெரியல. மற்றபடி யாரையும் காணோம். பாட்டு சவுண்டு கேட்டு வேணால் வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. பாட்டு வரவும் ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, வெளில ஓட்டுருவோமா? இல்லைனா ஹண்டர் ரூம்லேயே போய் உக்காந்துக்கலாம். இருங்க, நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஆடா மதிட்டு ஹண்டர் ரூம்குள்ளே போய் உக்காந்துக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து இப்போ கண்டுபிடிப்பாங்களா இல்லையான்னு தெரில. கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் மறந்துட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, எம்டிஎஃப் கேமிங் தலைவர் அடி வாங்கின்னு ஓடி வர்றாரு. ஏடா உடமாக உட்காந்துருக்கோம். இத்தனை பண்ணி பவர், இத்தனை ஸ்டோரேஜ் பாக்ஸு. அது எப்படி இந்த இடத்துல எனக்கு பாட்டு வருது பின்னாடி ஒழிஞ்சிக்கலாம். ஏன்னா இப்போ என்ன கிரனேட் போட்டு முடிச்சு விட்றன்ற பேரில் அவ்வளோதான், அவரும் காலி ஆகிடுவார். காணோம். ஓ, இதுக்கு மேலே ஏரியா உட்காந்துக்கிறாரு பாட்டு வருதுன்னு. அடா பாவி போச்சு. அவரால் நான் மாட்டிக்கினேன். அடா மாற்றிட்டே ஓட்டுருவோம். அவ்வளோதான், உள்ளே வந்தாச்சு. பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வராரு பாருங்க ட்ராக்குலா. ஐயோ, நைஸாக வெளியே இருந்தே வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் உள்ளே இருக்கனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக கிரனேடை தூக்கி அடிக்கிறாரு. இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக வந்து சூப்பராக திரும்ப அவுட் ஆகிடுவேன். இந்த தடவை நான் அப்படியே மாட்டினாலும் சரி, ஆட்டை காமிச்சு ஓடுற மாதிரி இருக்கிற இடத்துல தான் உட்கார போகிறேன். எந்த இடம்னு உங்களுக்கே தெரியும், கண்டெய்னர் தான். நம்ம டீமில் நான் மட்டும் தான் இருக்கேன். இப்போ தான் ரிலீஸ் பண்ண வராங்க. என்ன நம்ம இல்லை, நம்ம டீமை விட்டா நக்கிட்டு போக வேண்டியது தான். நான் வந்து சூப்பராக விட்டு கொடுத்துருவேன். அதனால் என்னை வந்து நான் ஒருத்த மட்டும் இருந்தால் கண்டிப்பாக காலி தான். பரவாயில்ல, நம்ம டீம் ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண வராங்க. இந்த ஒரு ஸ்டிக்கர் ஒன்று போட்டு வேறு எங்கன்னா ஓடிடலாம். அவ்வளோதான், போட்டு பாட்டு போயின்னு இருக்கு. கீழே தான் சுட்டுங்கிறாங்க. ஐயோ போச்சு. பர்பிள் கலர் கிட்ட மாட்டினேன். பர்பிள் கலர் கோட்டு. தலைவர் பின்னாடி தான் தொத்தின்னு வராரு. இன்னும் ஆனால் ஆளை காணோம். அங்கேயே பாம்லாம் போட்டு சும்மா தூக்கி செதற விட்டுனுக்குறாங்க. யாருன்னு தான் தெரில. நம்ம டீம் ஆள் அடி வாங்கின்னு ஓடுறாரு பாருங்க. ஓகே, நம்மளை கீழே போய் எகிரி குச்சி ஓடிடுவான். ஐயோ, என்னங்க அந்த மூட்டைக்குள்ளே போய் வாங்கிட்ட மாட்டிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல சுற்றி வர வேண்டியது தான். கருப்பு கோட்டு. ஐயோ, என்னங்க இவர், அடா பாவி. அப்படியே நான் சும்மா டக்குனுடைய மேலே தாவி போகிறேன். அவரும் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி தாவி வர்றாரு. நான் இத்தினோண்டு பொருள் வச்சு போகிறதே இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அவர் அவ்வளோ பெரிய உருவத்தை வச்சு டக்குன்னு தாவி வராரு. ஏதோ ஒன்று. ஆனால் ஆடா மாதிரியே ஓடி வந்துட்டேன். ஏய், அடா பாவிங்களா போச்சு. எப்படிங்க நான் பார்த்தாரு? நான் அப்பாவி மாதிரி ஒன்றும் தெரியாதா கம்முன்னு தான் உட்காந்துக்கிறேன். ஒருவேளை பார்த்து வச்சுட்டு இருப்பார் போல். ஃபஸ்ட்டே இந்த இடத்துல 2 சோஃபா தான் இருக்குது அப்படின்னு. நான் எக்ஸ்ட்ரா வந்ததுமே கரெக்டாக டக்குன்னு தூக்கி அடிக்கிறாரு பாருங்க கிரனேடை. தமிழ் பாய் மட்டும் தான் உயிரோட இருக்கிறது. சந்தோஷம், அவரே முடிச்சு விட்டாங்க. ஸோ இப்போ நான் 4 ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 4 ரவுண்டுமே வேறு லெவலில் போடு. பெஸ்ட்டு பிளேயர் நான் தான். எப்படி பார்த்தீங்களா? அவுட் ஆனாலும் சரி, வின் பண்ணாலும் சரி, பெஸ்ட்டு பிளேயர் பார்த்தீங்கன்னா நான் தான். எப்படியோ பல வருஷம் கழித்து இப்போ தான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் மேட்ச்சில் வந்து நான் பெஸ்ட்டு பிளேயராக வரேனே. உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் கோடியில் ஒரு வாட்டி நடக்கிறது. கண்ணு சிமிட்டாமல் பார்த்துக்கோங்க. ஸோ ஏதோ ஒன்று அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் 4 ரவுண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக கேவலமாக விட்டு கொடுத்தாச்சு. ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.